வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. அவசர நிலை சிகிச்சை நேர்வுகளில் இதய நாள நோய்களை 1/3 பங்கு வகிக்கின்றன என்று தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை அறிக்கை அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அவசர சிகிச்சை நேர்வுகளில் 33% இதய நோய்களாகவும் மற்றொரு 33% சாலை விபத்துக்கள் மற்றும் தாக்குதல்களால் ஏற்படும் காயங்களாகவும் உள்ளன. மீதமுள்ளவை பக்கவாதம், தொற்றுக்கள், சுவாச நோய்கள், இரத்த தொற்று மற்றும் விஷம் அருந்துதல் போன்றவையாகும். கடந்த 13 ஆண்டுகளில் மீனாட்சி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைகளில் சிகிச்சை அளித்துள்ளது. இந்நிகழ்வு குறித்து மருத்துவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிக்கை அளித்துள்ளனர். அதுக்கப்புறம் வந்தது இதய மருத்துவம், அதுல இருந்து தீவிர சிகிச்சை பிரிவுன்னு சொல்லக்கூடிய கிரிட்டிக்கல் கேர் 1970s வந்தது. ஸோ இப்போ இந்த எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்றது வந்து 2000ல இருந்தா இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுலயும் மீனாட்சி மிஷன் வந்து ஒரு பயணியர் அப்படின்னு சொல்லுவோம். மதுரையில வந்து 2005-6 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி மிஷன் முதல்ல அதை அப்ளை ஆரம்பிச்சாங்க. அது மூலமா பல பேரை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்றதுனால சேர்மனோட ஒரு 2013 இங்க மீனாட்சி ஆரம்பிக்கும் போது இங்க யாருக்குமே அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ரிசீவ் பண்ணிடுவாரு, ஒரு முதலுதவி செய்வாரு. ஒரு செயற்கை சுவாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அனஸ்தீசியா கூப்பிடுவாங்க. அவங்க நைட் 2 மணிக்கு வந்து கிளம்பி வருவாங்க, வரமாட்டாங்க, வந்துருவாங்க. அந்த ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அந்த உயிர் வந்து போராட்டத்திலே இருக்கும். அந்த மாதிரிலாம் டிலே பண்ணக்கூடாது, கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல தஞ்சாவூர்லயும் மதுரையில இருந்த அந்த கான்செப்டை இங்க சார் அப்ளை பண்ணாங்க, சேர்மன் அப்ளை பண்ணாங்க. ஸோ அது நல்லாவே வந்து செயல்முறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பல பேரை காப்பாற்ற முடிஞ்சது. அக்யூட் கேர் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல அக்யூட் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் காக்கும் சிகிச்சைகள். ரெண்டாவது பெயின் மேனேஜ்மெண்ட், அந்த வலியை உயிர் துடிக்கும் போது அந்த வலியை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை. அப்ப இந்த எமர்ஜென்சி மெடிசன் மூலமா ஒரு டாக்டர் இருந்தா போதும், எந்த வகையான நோயாளி வந்தாலும் நம்மளால காப்பாற்ற முடியும். அது வந்து சாலை விபத்தில் அடிப்பட்டு எலும்பு முறிவு, தலைக்காயம், இந்த மாதிரி அடிப்பட்டு வந்த பேஷண்டா இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, அல்லது விஷம் சாப்பிட்டாங்க, மூச்சு திணறல், இதய நோய், இந்த மாதிரிப்பட்ட மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாம கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு வந்து வலிப்பு வருது அல்லது பிரஷர் ரொம்ப அதிகமாகுது, ஸோ அதனால ஏற்படக்கூடிய உயிருக்கு ஆபத்தான நோய்கள் அதுவா இருந்தாலும் சரி, அல்லது சிறு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், நியூபார்ன் பேபி, அவங்களுக்கு வரக்கூடிய ஃபிட்ஸ், இந்த மாதிரி இதா இருந்தாலும் சரி, இதுக்கு தனித்தனியா வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து 24 மணி நேரமும் வந்து இருக்கிறது வாய்ப்புகள் குறையும். அப்போ இந்த உயிர் காக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 1 hour எந்த பேஷண்ட் வந்தாலும் அந்த உயிரை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் கையில ஒப்படைச்சிருவோம். அவங்க அந்த நோய் திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுவாங்க. ஸோ இதுதான் அந்த எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்றதோட கான்செப்ட். இப்ப இங்க தஞ்சாவூர்ல நாங்க இந்த ஒரு 13 வருஷத்துல எப்படி ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேஷண்டோட உயிர்களை காப்பாத்திருக்கோம், அதை வலியை குறைச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ஒரு 1400 இருந்து 1500 நோயாளிகள் வந்து குணமாகி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது தவிர நோயாளிகளுக்குரிய ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லக்கூடிய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாத ஒரு பக்கம், இன்னொன்று அவங்க என்ன செய்யணும், வீட்டுல திடீர்னு ஒரு பாம்பு கொத்திடுச்சு அப்ப என்ன பண்ணணும், அல்லது தீக்காயம் பட்டுருச்சு என்ன செய்யணும், அல்லது திடீர்னு ஒருத்தர் வீட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அது மாதிரி அந்த சமயங்களில் அவங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு முதலுதவி சிகிச்சை முறைகள். இதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேல இந்த ஒரு 13 வருஷத்துல வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பொதுமக்களுக்கு மீனாட்சி மருத்துவமனைக்குள்ள சரி, சுத்தி இருக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வந்து இங்க பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் தான் இப்ப தஞ்சாவூர்ல மித்த மருத்துவமனைகளையும் இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருந்தா பல உயிர்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி மித்த மருத்துவமனைகள் புரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் தான் இங்க இருக்கிற சரௌண்டிங் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்க வந்து உயிர்களை காப்பாற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்க பெருமையாவே நாங்க கருதுறோம். வருது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஏன்னா எமர்ஜென்சில வந்து டைமே இருக்காது நமக்கு. அவங்க மூச்சுத்தாங்கல வரும்போது இப்ப அட்மிஷன் ஆயிட்டாங்கன்னா நமக்கு டைம் இருக்கும். ஒரு நாள் ஆகும்போது அவங்களோட நோயாளிகள் புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமான நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அங்க இருக்கக்கூடிய அந்த 2-3 மணி நேரத்துல சில நேரங்கள்ல வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது பொதுமக்களுக்கு சில ஒரு புரிதல் இல்லை. அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன நடக்குது, எதனால அந்த கம்யூனிகேஷன் கேப் வருது, என்ன நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன வைத்தியம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து ஃபில்அப் பண்றதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி மெடிசன் டே அப்படின்னு சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவு தினத்தை வந்து நம்ம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுல முக்கியமா 2 விஷயங்கள் பண்றோம். ஒண்ணு வந்து பொதுமக்களுக்கும் சரி மருத்துவர்களுக்கும் விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுக்காக ஒரு கருத்தரங்கு.
அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து அன்னைக்கு அடுத்த நாள் ஈவினிங்கே ஒரு சின்ன ஒரு சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு பாராட்டு விதமா ஒரு அவேர்னஸ் பிளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மெமெண்டோ கொடுக்குற மாதிரி பொதுமக்கள் முன்னிலை கொடுக்குற மாதிரி ஒரு ஈவெண்டாக டிஐஜி வந்து தலைமை தாங்கிறதுக்காக வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமா வந்து அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டாக்டர்லாம் ட்ரீட் பண்ணி முடியும் போது அவங்க கூட இருப்பாங்க. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ட்ரீட் பண்ணி முடிச்சு போகும்போது நோயாளி கண் முன்னாடி அவங்க தெரிவாங்க. அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல அந்த செய்யக்கூடிய சிகிச்சை எதுவுமே பொதுமக்களுக்கு வெளியில தெரியாது. அதனால அதையும் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இந்த